பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய தேடுதல், எங்கே இருக்கிறாய் என்று தேவனுடைய தேடுதலிலே ஒருவன் தேவனோடு நடக்கிறவனாயிருந்தான் என்று நாம் பார்த்தோம் கடந்த நாளிலே. தேவனோடு நடக்கிற அனுபவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஒரு மனிதன் தேவனோடு நடக்கிறவனாக, அவருக்கு பிரியமுள்ள ஒரு மனிதனாக வாழ்கிறான் என்று சொன்னால், முதலாவது அவனுக்குள்ளே காணப்பட வேண்டிய ஒன்று புதிய ஜீவனுள்ள வாழ்க்கை. புதிய ஜீவனுள்ள வாழ்க்கை, பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக புதியவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற புதிய ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை அவன் வாழ முயற்சிக்க வேண்டும். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள பார்த்து என்று சொல்லி பழையவைகளை அடக்க பண்ணப்படுதலும் உயிர்த்ததற்கான காரணமாய் எழுந்து நிற்பதிலுமான புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே முதலாவது, நான் கர்த்தரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் அவரை பிரியப்படுத்தி நடக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு முதல் கேரக்டர், முதல் குணாதிசயம் என்று சொன்னால் புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுவர்களாய் இருக்க வேண்டும். கொரிந்தியரில் வாசிக்கிறோம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி. அப்போது ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவருக்குள்ளே வாழ்கிற நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய், புதிய சிந்தவர்களாக எழுந்து நடக்கிறவர்களாக வாழ்வதுதான் அவருக்கு பிரியமுள்ள நடக்கையான வாழ்க்கை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.